அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. ரெண்டு பொதுவான விஷயங்கள். ஒன்று, பண வர கலை. பணம் வருவதற்கு ஒரு கலை இருக்கின்றது. அந்த கலை நான் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே வருகின்ற 22ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை தென்காசியில் வைத்து, குற்றாலத்தில் வைத்து சொல்லிக் கொடுக்க இருக்கின்றேன். ஆக்சுவலாக 2 நாள் கிளாஸு. முதல் நாள் சைக்காலஜி, ஹியூமன் பிஹேவியர், குட்ஸ் அண்ட் பேட்ஸு, குட் அண்ட் பேட் ஹேபிட்ஸு எல்லாமே. அப்புறம் 2ஆவது நாள் முழுக்க முழுக்க பண வரக்கலை. ஸோ அந்த வகையில் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9840394600 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். 98 403 94 600 அந்த நம்பர் தொடர்பு கொள்கிற பட்சத்தில் உங்களுக்கு அவங்க தெளிவான விளக்கம் கொடுத்து என்ரோல் தேவைப்பட்டதுன்னா என்ரோல் பண்ணிப்பாங்க. ஸோ வாய்ப்பு இருந்தால் வாங்க. நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு சுற்றுறதுன்னா அப்படி பிடிக்கும். நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னா ஒரு இடத்துல சும்மா உட்கார வச்சா நானே வாழ்க்கையை முடிச்சு பண்ணிட்டு, அதுபோல் ஒரு கேரக்டர் நான். ஆனால் எல்லாருமே இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு படு குக்கிராமத்தில் ஒரு மலைக்குள்ளே போய் வீடை கட்டிட்டு அங்கே போய் சும்மா உட்காந்துருக்கிய, உனக்கு எப்படி பொழுது போகுதுன்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களுடைய பார்வைகள் எல்லாமே சும்மா உட்காந்துருக்கேன்னா ஒரு பெரிய லேத் வச்சுட்டு ட்ரில்லிங் மிஷின் வச்சு எல்லாம் ஆயில் சொட்ட ஏதாவது மில்லிங் ஆப்ரேஷன் பண்ணாதான், இல்லை ஃபோர்ஜ் ஃபவுண்ட்ரி வச்சு நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணால் தான் உழைக்கிறது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க சொல்கிற மாதிரி நான் சும்மா இருக்குன்றதை எடுத்துட்டால் கூட எனக்கு இது ஆச்சரியம்தான். ரொம்ப ப்ராப்பராக இது நடந்துதான்னா ப்ராப்பராக மாற்றிக்கிட்டேன்னு நான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் இப்போது நான் உதாரணத்துக்கு நாளைக்கு காலை நான் திருநெல்வேலியில் இருக்கணும். சென்னையில் வேலை லேட் ஆகிடுச்சு. 6:30க்கு தான் முடியுது. சாயந்தரம் பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஃப்ளைட் கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, விடிய வண்டி ஓட்டிட்டு திருநெல்வேலி ஒரு 3 மணி 4 மணிக்கு சேர்றேன்னா அங்கே ஒரு 2 மணி நேரமாக தூங்கிட்டு என் வேலையை பார்க்க போயிடுவேன். திருநெல்வேலியில் நாளைக்கு வேலை, அது நாளைக்கு மாற்றிக்கலாம், நாளைக்கு காலைல கிளம்பலான்றது நான் பண்ண மாட்டேன், போஸ்ட்பான் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுபோல் காலையில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா அந்த ஃபுல் டே வேஸ்ட் ஆகிடும். இது நான் மெட்டிகுலஸாக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்களும் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இப்படிலாம் நேரத்துக்காக வேலை பார்த்த காலங்கள்லாம் போய் அதே வேலையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இந்த நேரத்துக்கு இதை பண்ணணுன்ட்டு நான் என்னை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிட்டது எனக்கே ஒரு ஆச்சரியம் தான். பட் அது அதுக்கான சூழ்நிலைகள் வரும்போது நீங்களும் இதை நோக்கி தான் பயணப்படுவீங்க. பணம்னா எல்லாம் கடிச்சு தின்னுட்டு முடியுமா என்ன? கடவுள் போதுன்ற அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்த பிறகு மீண்டும் இந்த பயணங்கள் அனாவசியமானது, அவசியமற்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ரெண்டாவது அதனால தான் நான் சொல்லிட்டேன். இப்போ நான் விஸ்வ இந்து பரிஷத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், யூ மார்க் மை வேர்ட்ஸ். ஆண்டாவது பொதுவாக நான் சொல்கிறேன், அடுத்த ஆகஸ்ட்டில் எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அதை நான் கட்டாயம் இருக்கணும். ஏன்னா நான் அது போகலன்னா தவறாயிடும். நான் ஒத்துக்கிட்டு தான் அதை எடுத்துக்கிட்டேன். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி நீ தான் ஆகணும்லாம் சண்டை போடல. நான் அக்செப்ட் பண்ணதால் அந்த 2 நாள் மீட்டிங் பாண்டிச்சேரியில் இருக்குது. அதை நான் அட்டெண்ட் பண்ணிவிட்டு நான் அதோட என்னுடைய ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு முழுக்க ஆண்டாள் கோயில் கட்டுவதற்காக என்னோடய டைமை டிவோட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இது ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நான் சிந்திக்கிறேன். இப்போ நிறைய விஷயங்களை நான் என்ன சொல்கிறது, ஒரு பின்னாடி நடந்த விஷயங்களை யோசிப்பதற்காக நிறைய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இப்போ அமைஞ்சிருக்கு. நடந்து போகும்போது, விளையாடும்போது,
பைக் ஓட்டும்போது பழைய சம்பவங்கள். அதில் வந்து குறிப்பாக ஒரு சம்பவம், ஒரு அரசியல் தலைவர் அவங்க வீட்டுக்கு வந்து நான் வாஸ்து பார்க்க போகிறேன். ரொம்ப அருமையான பெண்மணி, ரொம்ப மரியாதைக்குரிய பெண்மணி, ரொம்ப ஃபெமிலியர் ஒரு ஃபேமிலி இன் தமிழ்நாடு. நான் பொதுவாக போலீஸு, பியூரோக்ராட்ஸு, பொலிட்டீஷியன்ஸு, ஃபில்ம் இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்க, அது மாதிரி புவர் பீப்புள், இவங்க யார்ட்டுமே நான் பணம் வாங்கினதில்லை, வாங்க மாட்டேன். நீங்கள் ஏதாவது ஒரு கேஸ் அப்படி சொன்னால் கூட நான் தவறுன்னு நான் சொல்லிடுவேன். அது மாதிரி எனக்கு நான் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு யார்ட்டையும் இது மாதிரி நடந்துக்கிட்டதில்லை. அப்புறம் அவங்கள்ட்ட நான் பணம் வாங்கணும், நான் சொல்லிட்டேன் இதாங்க. அவங்க வந்து ஒரு ஃபுட் ஷாப் வந்து ரெண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ஹியூஜ் ரெவின்யூ அவங்களுக்கு, பல லட்சங்கள் மாதம், 10 லட்சம் 12 லட்சம் வாடகை வர மாதிரி அந்த அந்த இண்டஸ்ட்ரி நடந்துகிட்ருக்கு. அதை நீங்கள் காலி பண்ணால் தான் அடுத்த கட்டம் அப்படின்றத அவங்கள்ட்ட சொன்னேன். அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க ஃபோன் பண்ணி எங்கள் சம்பந்திக்கு பார்க்கணும், அவங்களும் ஒரு பொலிட்டிஷியன். சரிம்மா நான் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இந்த டைமுக்கு போங்கன்ட்டு. அங்கே போகிறேன், அந்த கேட்டில் நிற்கிறேன். அது மாதிரி ஆனால் இது மாதிரி யார் என்னென்னு ஒரு 50 மீட்டர் தள்ளி இன்னும் ஒருத்தங்க கேட்குறாங்க, ஒரு பெண்மணி. நான் சொல்கிறேன் இது மாதிரி அந்த உங்கள் சம்பந்தி அமிச்சாங்க சொக்கலிங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, போங்க. நான் யாரும் என்னெல்லாம் ஒன்றும் சொல்லலை, சம்பந்தி அமிச்சாங்க, என் பேர் சொக்கலிங்கம், அவ்வளோதான். அதெல்லாம் வேணாங்க, போங்க, வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு பிச்சைக்காரனை போல் ட்ரீட் பண்ணி என்னை அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக அந்த நொடி சங்கடமாக இருந்தது. ஆனால் அந்த செருப்படி எனக்கு தேவைதான் அப்படின்றது நான் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட முகம் தெரியாத, நம்மளை பற்றி தெரியாத, நம்மளுடைய லெஃப்ட் ரைட் எதுவுமே தெரியாத ஒரு ஆளுக்கு போகிறது வந்து நான் என்னோடய தப்பு தான். அப்போது அவங்க இப்படி தான் டீல் பண்ணுவாங்க. அந்த அம்மாவை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க ரொம்ப ஜென்யூனான நாள் என்னை ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க சம்பந்தி. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நான் கடந்து போயிட்டேன். ஏன்னா ஏன் அவங்களுக்கு பிடிக்குன்னா, அவன் என் பொண்ணு பேர் தான் அவங்களுக்கும். அதனால் எனக்கு அவன் மேலே ஒரு அளவு கொண்டு வந்தால் மதிப்பு மரியாதை உண்டு. அப்போது இப்போ நான் யோசித்து பார்க்குற அந்த சம்பவத்தை, இந்த இடத்துல நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக போகிறேன், அவங்களுக்கு என்னால் லாபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லோரையும் நான் வந்து ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்களே. அங்கே நம்ம வந்து ஒரு கான்செப்டை நம்ம வந்து முன்வைக்கும் போது தான் அந்த பிரச்சனைன்னும் போது அந்த சம்பவம் வந்து என்னை வந்து பெரிய அளவில் பாதித்த சம்பவம். நான் பெரிய அளவில் மாறுவதற்கு ஒரு உதாரணமான சம்பவமாக நான் பார்க்குறேன். உங்களுக்கும் இது போல் ஏதாவது சம்பவங்கள், அவமானங்கள், அசிங்கம், கேவலம்லாம் ஏற்பட்டதுன்னா இன்னும் கூனி குறுக்கி உங்களை சுருக்கிக்கிட்டு கோவப்பட்டு வார்த்தைகளை கொட்டுவது இதெல்லாம் பண்ணாமல், நமக்கு இது நடந்ததுன்னா ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக, அப்போ கடவுள் நமக்கு வேறு ஏதோ பெட்டரான ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணுறாரு அப்படின்றது மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து, அதில் இருக்கக்கூடிய வீக்னஸ்ஸு, அந்த விஷயத்தில் நடந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதன் மூலமாக அதில் என்ன த்ரெட் இருக்குது, ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் மூவ் ஆன் பண்ணிடணும். அதுதான் வந்து வெற்றிக்காக ஓடக்கூடிய குதிரைக்கு அழகு. அதனால் சாக்கு போக்கு சொல்கிறது, அதனால் வேறு ஆள் மேலே பழி போடுறது, இதெல்லாம் உதவாத விஷயம். ஸோ இன்றைக்கி நான் பார்க்கும்போது, இன்றைக்கி நான் வாழக்கூடிய அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு பெரிய தேடுதல் இல்லாத, ஆனால் தேடுதல் இருக்குது, ஆனால் வெளியில் தெரியாத ஒரு தேடுதலுடன் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு காரணமாக அந்த சம்பவம் தான் மிக முக்கியமான காரணம். நீங்களும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்லேயும் இது போல் ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கலாம், அது உங்களை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக பின்னாளில் மாறும் அப்படின்றத நீங்கள் இந்த சம்பவத்தை ஒழுங்காக டீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நான் திருச்செந்தூர் அன்னதானத்தை நான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டேன். வித்யா வந்து அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டாங்க, சரவணன் 2 புள்ளி வச்சாங்க. ஸ்ரீவித்யா வந்து ஆறுமுகநேரியை சேர்ந்தவங்க, சரவணன் வந்து பெரிய மண்ணையை சேர்ந்தவர். அது ஒரு விளையாட்டாக ஒரு 3 பேர் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு விஷயமானது. அது இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் ஒரு என்னது, ஒரு தொற்று நோய் மாதிரி எப்படி தொற்று நோய் பரவும், அது போல் எல்லா இடத்துக்கும் பரவி கொண்டிருக்கிறது. நீங்கள் இதில் என்ன கவனிக்கணும்னா, இப்போ திருச்செந்தூர் அன்னதானம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டாள் பொதுவாக நான் ஒரு 3 வாட்டியோ 4 வாட்டியோ முழு பணம் கொடுத்துருப்பேன்.
இது வரைக்கும் நான் 100 1000 மாதம் மாதம் அனுப்புறதுலாம் கிடையாது. நான் சில கோயிலுக்கு பண்ணுறது நான் யார்ட்டையும் சொன்னதில்லை, என் குரூப் கூட அது தெரியாது. யாராவது புதுசாக அன்னதானம் பண்ணாங்கன்னா அந்த அன்னதானத்துக்கு 5000 கொடுத்துருவேன். இதான் என்னோடய ஸ்டைல். 5000 10,000 கொடுப்பேன். ஆனால் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் இந்த திருச்செந்தூரில் வந்து அன்னதானம் நடக்கும்போது யாரோ ஆண்டாள் சொக்கலிங்கம் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு அன்னதானம் போடுறாரு. எங்களோட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, எங்கள் சொந்தக்காரங்க, ஆண்டாள் சொக்கலிங்கம் வந்து மாதம் மாதம் பெரிய அன்னதானம் பண்ணுறாரு. அதே சொக்கலிங்கத்துக்கு அது சம்மந்தம் கிடையாது. சொக்கலிங்கம் அது ஒரு இடைச்சர்கள். ஆனால் பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் திருவாரூர் போனீங்கன்னா சங்கர் போடுறாரு, கணேசன் போடுறாரு, திருவள்ளூர் போனீங்கன்னா கார்த்திக் போடுறாரு, சதீஷ் வேலூரில் வந்து படவேலில் போகிறாரு, ஜவஹர் பழனிவேல் வந்து விழுப்புரத்தில் போடுறாங்க, பரிமலா காந்தி வந்து மேல்மலையில் போடுறாங்க, இவங்க திருவக்கரில் போடுறாங்க, ஜவஹரும் பழனிவேலும், பத்மநாபன் வந்து திருக்கோயிலில் போடுறாரு, ஸ்ரீரங்கத்தில் வந்து குரு பிரசன்னா முத்தமிழ் போடுறாங்க. இப்படி இந்த வார்த்தைகள் வலுப்பெற நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெரிய பணக்காரன் ஆகிடுவீங்க. இதுதான் வந்து அந்த அன்னதானத்துடைய சிறப்பு. தயவு செய்து சொல்கிறேன், நான் இதை நான் வந்து விவரிக்கிறதுக்கான இது வந்து இடம் இது அல்ல. இது நான் நிறைய இடங்களில் நான் வந்து 1 to 1 நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நான் கிளாஸ்லலாம் சொல்லியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஒரு நாளைக்கு 5 பேருக்கு 10 பேருக்கு சமைச்சு இல்லை வாங்கி கொடுங்க. உங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சாப்பாடு போடுங்க, நல்ல சாப்பாடு போடுங்க. நீங்கள் செக் எண்ணெய் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு செக் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் குவாலிட்டியான மெட்டீரியலு. நாம் எப்படி வீட்டில் நாமும் நம்ம கணவரும் நம்முடைய மனைவியும் சாப்பிடுவாங்க, பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, அம்மா அப்பா சாப்பிடுவாங்களோ அதே முறையில் உணவு தான், செய்யப்பட்ட உணவு தான், அதே தரத்தில் செய்யப்பட்ட உணவு தான் அன்னதானத்துக்கு கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறத நான் விருப்பப்பட மாட்டேன். பட் இருந்தாலும் அன்னதானம் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்துனீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்கள் வாழ்க்கையில். அது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் அப்படின்னும் போது நான் ஏற்கனவே இந்த கதை ஒரே ஒரு முறை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், அது எதுக்காக சொல்கிறேன்றது ரீசன் இருக்குது. இந்த நான் வந்து ஒரு விஷயத்தை வேறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறேன், மற்றவங்களுக்கு வேறுபட்டு நான் பார்க்குறேன், ஒரு விஷயத்தை வேறுபடுத்தி பார்க்குறேன் அப்படின்றது தான் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். அது அந்த கதை தான் சூட்டபிள். நானும் யோசிச்சு பார்த்தா வேறு எந்த கதையும் இருக்குது சூட் ஆகலை. இதுதான் கண்டென்ட் நான் பேச போகிறேன்னு தெரியும். அப்போது அந்த கதையை நான் சொல்கிறேன். ஒரு உலக புகழ்பெற்ற ஓவிய நிறுவனம் டிராயிங் காம்படிஷன் பண்ணுறாங்க, ஓவிய போட்டி. ஒரு தலைப்பை கொடுத்துட்டு அந்த தலைப்புக்கு ஒரு ஓவியம் வரையணும். ரெண்டாவது, உங்களுக்கு பிடிச்ச ஓவியத்தை நீங்கள் வரையணும். இந்த பேப்பரில் இந்த சைஸில் நீங்கள் வரையணும் அப்படின்றது எதுவும் வந்து மென்ஷன்லாம் பண்ணாமல் உங்கள் மனசில் எப்படிப்படுதோ, சின்னதோ பெருசோ, நல்லா பிரமாதமாக ஓவியத்தை வரைந்து எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே ஆரம்பிச்சிடணும். 1,00,000 அமெரிக்க டாலர் வந்து பரிசு, முதல் பரிசு வெல்பவருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதில் அமெரிக்காவில் நடந்த ஒரு போட்டியாக அந்த கதை. எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரு அந்த பர்டிகுலர் தேதிக்குள்ளே நிறைய வந்துடும். எல்லாம் பிரித்து பார்ப்பாங்க. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே 2 ட்ராயிங் அனுப்பிச்சிருப்பாங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப பிரமாதமான ஒர்க்காக இருக்கும். ஆனால் அதில் வந்து ஒரு எக்ஸம்ப்ளரி ஜாப் வந்து ஒருத்தர் பண்ணியிருப்பார். அது வந்து கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ட்ராயிங் அது. அது எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அந்த ஜூரி வந்து இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு நடுவரை ஒருத்தர் எடுப்பார். மிச்சம் அவர் கூட இருந்த மிச்சம் 4 நடுவரும் ஆமாம் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்கும். ஷேடிங்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஐடியா, டிஃப்ரெண்ட் கான்செப்ட், அந்த ஹெட்டிங்க்கு டிஃப்ரெண்ட் கான்செப்டுக்குள்ளே அதை கொண்டு வந்து வரைஞ்சி காமிச்சிருப்பார். ஸோ அதை சூஸ் பண்ணுவாங்க. அப்போ 2வது ட்ராயிங்கை அந்த ஓவியத்தை தேடும்போது அதில் ஓவியம் இருக்காது. இவங்க ரூல் படி அவர் 2 ஓவியம் அமைச்சிருக்கணும். எல்லோரும் மனசு விட்டுருவாங்க. என்னென்னா இது தேடி தேடி பார்ப்பாங்க, 2வது ஓவியம் இருக்காது, இவன் விட்டுட்டானா இல்லை அவனுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட்னு போட்டுட்டு அந்த ட்ராயிங்கை பின்னாடி வைப்பாங்க. பின்னாடி வச்சிங்கன்னா அதில் ஒரு விஷயம் எழுதியிருக்கும். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அப்போ பொதுவாக வந்து ஒரு 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 பேப்பருக்கு பின்னாடி எதாவது எழுதணும் அப்படின்னு சொன்னால் PTOன்னு கீழே எழுதுவாங்க. பின்னாடி எதாவது எழுதிருந்ததுன்னா ப்ளீஸ் டர்ன் ஓவர்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ ஏதாவது PTO போட்டிருக்கோன்னா அவன் கீழே வந்து PTOன்னு போட்டிருக்கான். அது இவங்க யாருமே கவனிக்கல. அப்போது அவன் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறாரு இந்த ஓவிய
ஓவியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் என்னுடைய ஓவியம் சிறந்ததுன்னு முடிவுக்கு வந்திருப்பீங்க. 2வது ஓவியம் நான் வைக்கல, என் மேலே கோபத்தில் இருந்திருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி. இப்போது உங்களுக்கு இந்த ஓவியம் ஒரு கவரில் வந்திருக்கும். அந்த கவரை மறுபடியும் எடுத்து பாருங்கள். கவரில் ஒட்டப்பட்ட ஸ்டாம்ப் நான் கையில் வரைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ந்து போயிடுவாங்க. இப்போ ஸ்டாம்ப் எந்த அளவுக்கு தத்ரூபாக வரைஞ்சிருக்கணும், எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணியிருக்கணும். அது ஒரு டிராயிங் தெரியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் தான் பெஸ்ட்டுன்னு முடிவுக்கு வருவாங்க. இங்கே என்ன விஷயம்னா, இந்த மாற்று சிந்தனை தான். ஒரு ஓவியம் அவங்க என்ன கேட்டாலும் வரைஞ்சாச்சு, அது என்ன பெஸ்ட் எஃபர்ட் போட்டு வரையணும் வரைஞ்சாச்சு. 2வது ஓவியம் யாருமே சிந்திக்க முடியாத தருணத்தில், சிந்திக்க முடியாத கோணத்தில், சிந்திக்க முடியாத அளவிற்கு ஒரு சின்ன குட்டியோண்டு ஒரு ஓவியத்தை வரைந்து அவர் இந்த பரிசை வென்றதாக அந்த கதை முடியும். இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். நானும் அந்த விஷயங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் எனக்கு உண்டு. நீங்களும் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னா அந்த குணாதிசயத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த பர்டிகுலர் குணாதிசயத்தால் தான் நான் இன்றைக்கு சிறப்பாக இருக்கின்றேன், அமோகமாக இருக்கின்றேன், நிறைவாக இருக்கின்றேன், மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், ஆனந்தமாக இருக்கின்றேன், ஆரோக்கியத்துடன் இருக்கின்றேன், செல்வ செழிப்புடன் இருக்கின்றேன், பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் அவ்வாறு வாழணும்னா பி கூல். எப்படி ஒரு மண்பானை வெயில் காலத்துலையும் குளிர்ச்சியான தண்ணியை கொடுக்கும், ஊற்றி வச்சுட்டிங்கன்னா, குளிர்காலத்துலேயும் குளிர்ச்சியான தண்ணி தான் கிடைக்கும். அதை தண்ணி ஊற்றிருந்தா அதுக்கு காரணம் இது ஒரு கதை நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் குளிர்ச்சியான தண்ணீரே கொடுக்குற, கோடை காலத்தில் ஹீட் தண்ணி தானே கொடுக்கணும், சூடான தண்ணி தானே கொடுக்கணும், குளிர்காலத்தில் அதிக கூலான ஒரு குளிர்ச்சியான தண்ணி தானே கொடுக்கணும். அதனால் எப்போதுமே ஒரே மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்போது அந்த பானை சொன்ன கதை தான், அந்த பானை சொன்ன வாக்கியம் தான். நான் ஆரம்பமும் மண்ணு தான், முடிவும் மண்ணு தான். அதனால் நான் ரொம்ப கூலாக இருக்கேன், திமுறாக இல்லை, அந்த ஆட்டம் போடுற அறிவு இல்லை. அப்போ நீங்களும் பி கூல், பி காம். லைஃப்பில் நான் சொன்ன ரிசல்ட்டை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கக்கூடிய அறிவு கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு விஷயத்தை அடுத்தவங்க என்ன சொல்கிறது, கைத்தட்டி பாராட்டுற அளவுக்கு மெஸ்மரைசிங் ஒரு திங்கிங் பேட்டர்ன் உருவாகும். அவ்வாறு உருவாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படைப்புக்கு தாய் ஆண்டாளுக்கு நான் சொல்கிறேன் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு இதே இடத்துல உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று பாடி பாடும் விமானத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.